கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 56:9 வசனம், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று தாவீது சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் சொல்றாருன்னா, பெலிஸ்தருடைய கையில், சத்துருக்களாகிய பெலிஸ்தர் கையிலே பிடிபட்ட போது தாவீது சொல்லக்கூடியதான ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆபத்துகளும் பிரச்சனைகளும் நெருங்கின அந்த காலகட்டங்களிலே தாவீதினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்களேன். நிறைய நேரங்களிலே தாவீதுக்கு வந்த பிரச்சனைகள், போராட்டங்களில் வெற்றி மேல் வெற்றி தான் அடைந்தார். ஒன்றிலுமே தோற்று போகலை. அந்த வெற்றியின் ரகசியத்தில் ஒன்று நான் சொல்லுகிறேன், அவருக்குள் இருந்த விசுவாசம். எதை குறித்து? தேவனை குறித்து ஒரு விசுவாசம். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் எனக்கு எதிராக வந்தாலும் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால தான் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே பிரச்சனைகளையே நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டோம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்கக்கூடியவர் என் பட்சத்தில், என் பக்கத்தில், எனக்குள்ளேயே அவர் இருக்கிறார் என்ற வெளிச்சம் யாருக்கு வருதோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள். அவங்க எந்த பிரச்சனையில் அகப்பட்டாலும் அவர்களால் வெற்றி அடைய முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் என்ற வெளிப்பாடு தான் வெற்றியை கொண்டு வரும். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்விலே சந்திக்கக்கூடிய எந்த காரியத்தை குறித்தும் பிரச்சனைகளை பெருசாக பார்க்காம அதை மாற்றி அமைக்கக்கூடிய, அதை ஒன்றுமே இல்லை என்று சொல்ல வைக்கிற ஆண்டவர் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், அவர் பெரியவர் என்று பார்க்கலாமே. இந்த இடத்துல தாவீது தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்கிறார். அது போதுங்க. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு வெளிப்பாடு, ஒரு விசுவாசம் இதுதான். ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்காரியா, பிரச்சனை என்ன செய்ய போகுது? ஆம். ஆகவே ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் என் பக்கத்தில் வந்துடுறாரு. அவர் என் பக்கத்தில் வந்துட்டா பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போயிடும் என்ற விசுவாசம்தான் தாவீதினுடைய வெற்றியின் ரகசியத்தில் ஒன்றாக அமைகிறது. ஆகவே அதே போல நாமும் விசுவாசிப்போம். வெற்றி மேல் வெற்றி அடைந்து இந்த பூமியில் ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழலாமே. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்களுக்கு தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுத்த நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிரச்சனைகளை குறித்து ஆராய்வது எங்கள் வேலை அல்ல. எங்கள் பக்கத்தில் என் ஆண்டவர் இருக்கிறார் என்ற விசுவாசமே எங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாங்கள் வாழட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட வெளிச்சம் உண்டாகட்டும். வாழ்ந்து சுகமாக இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.